இன்று இரவுக்குள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. என்ன காரணம்னா, ராஜ்யசபா சீட்டு தரணும் அப்படின்னா வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணணும். அவங்களுக்கான வேட்புமனு நாளைக்கு, அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அதனால் காங்கிரஸ் இன்னைக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கும். அதனால தான் நேற்று சிதம்பரம் அண்டு செல்வப்பிரந்தகை போய் பார்த்தம்போது சிஎம் என்ன சொன்னார், இதுதான் எங்களுடைய முடிவு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் நாளைக்குள்ளே நம்ம இன்றைக்கி இரவுக்குள் நீங்கள் சொல்லலைனாங்க வேறு நாங்கள் 3 வேட்பாளர்கள் நாங்களே போட்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதுவரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸுக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு எதிராகவும் தான் அவர் ஒரு ட்வீட் போட்டுகிட்டே இருந்தவர். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, யூட்டர்ன் அடித்து ஒரு ட்வீட் போடுறார். என்ன சொல்கிறாரு, என்ன செஞ்சாலும் காங்கிரஸ் தலைமை எடுக்கிற முடிவை நாங்கள் எடுத்துக்குவோம், தனிநபருடைய எந்த ஒரு விஷயமும் பெருசாக இருக்காது, எங்களுடைய முடிவு கட்சி நலனுக்கான முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தை சொல்லியிருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் தலைமை வேறு மாதிரி முடிவு எடுத்திருந்தால் மாணிக் தாக்கூருடைய ட்வீட் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் என்னென்னா 25 சீட்டு அப்படிங்கிறத தாண்டி 25 எம்எல்ஏங்கிற ஒரு நிலைமையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, திமுக 200+ வந்துடும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அதனால தான் இப்போ திமுக வந்து தெளிவாக காங்கிரஸில் ஒன்றுமே சொல்லிட்டு இருக்கு, 35க்கெலாம் வாய்ப்பு இல்லை, 28 வாங்க ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி என்ன நிலைமைங்கிறது இன்னும் 2-3 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடணும். சோனியா காந்தி அப்படி இல்லை, இது திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் என்ன. ஸோ அதை வந்து நீ அவசரப்படாத அப்படின்னு தன் பையனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணிங்கிறது வேறு, பிஜேபி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் திமுக நம்மளுக்கு தேவைப்படும், அவசரப்படாத, அதனால் இந்த தேர்தலில் அடம் பிடிச்சி தேவையில்லாமல் கூட்டணி இழந்துட வேண்டாம் அப்படிங்கிறது சோனியா காந்தியுடைய நிலைப்பாடு. ராஜ்யசபா காலியாகிற சீட்டுங்கிறது 28 தான் வருது. அப்போ சிதம்பரத்துக்கு தர்றதுக்கு திமுக ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் அந்த சீட்டுக்குல தான் 35, 30, 28ங்கிற ஒரு இந்த மேஜிக் நம்பரில் தான் ஓடிட்டுருக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்களும் செல்வப்பெருந்தகை அவர்களும் பேசியிருந்தாங்க. ஆனால் 1 ஹவருக்கு அப்புறமும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமும் தகவல் வெளியே வரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னைக்குள்ள முடிவு எடுத்தாதான் உண்டு இல்லையா? இதை என்ன சீட்டு எவ்வளோ தொகுதி வழங்கப்படும் சார்? இல்லைம்மா, ராஜ்யசபாவுக்கு வந்து நாளைக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது. அதனால தான் இன்று இரவுக்குள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. என்ன காரணம்னா, ராஜ்யசபா சீட்டு தரணும் அப்படின்னா வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ணணும். அவங்களுக்கான வேட்புமனு நாளைக்கு, அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அதனால் காங்கிரஸ் இன்னைக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கும். அதனால தான் நேற்று சிதம்பரம் அண்டு செல்வப்பிரந்தகை போய் பார்த்தம்போது சிஎம் என்ன சொன்னார், இதுதான் எங்களுடைய முடிவு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் நாளைக்குள்ளே நம்ம இன்றைக்கி இரவுக்குள் நீங்கள் சொல்லலைனாங்க வேறு நாங்கள் 3 வேட்பாளர்கள் நாங்களே போட்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். பட் அதன் தொடர்ச்சியாக தான் என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி மீண்டும் காங்கிரஸ் தலைமையை ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஜோடங்கர் இருந்தார்ல, அவர் தான் வந்து காங்கிரஸ் குழுவுடைய தலைவராக இருந்தார். ஜோடங்கருடைய செயல்பாடு அது பெரிய லெவலில் காங்கிரஸ் தலைமைக்கு பிடித்தமில்லை. அதனால் என்னென்னா இன்றைக்கி அடுத்த கட்டமாக மீண்டும் சிதம்பரம் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கி ஒரு ஃபைனல் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காரு அவர், இதுவரை பார்த்திங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸுக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு எதிராகவும் தான் அவர் ஒரு ட்வீட் போட்டுகிட்டே இருந்தவர். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, யூட்டர்ன் அடித்து ஒரு ட்வீட் போடுறார். என்ன சொல்கிறாரு, என்ன செஞ்சாலும் காங்கிரஸ் தலைமை எடுக்கிற முடிவை நாங்கள் எடுத்துக்குவோம், தனிநபருடைய எந்த ஒரு விஷயமும் பெருசாக இருக்காது, எங்களுடைய முடிவு கட்சி நலனுக்கான முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தை சொல்லியிருக்காரு. இது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது என்ன காங்கிரஸ் முடிவு எடுக்க போகுதுன்னா, திமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துக்கலாம். காரணம் என்னென்னா, ஒருவேளை காங்கிரஸ் தலைமை வேறு மாதிரி முடிவு எடுத்திருந்தால் மாணிக் தாக்கூருடைய ட்வீட் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லை, அவர் வந்து தலைமையுடைய
முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது திமுகவுக்கு சாதகமாக காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவெடுத்தது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தற்போதைய நிலையில் என்னென்னா காங்கிரஸ் 35 சீட்டு கேட்டு இடம் முடிச்சுக்கிட்டே இருந்தது. அது திமுக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்து திமுக ஒன்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா 25 ஏற்கனவே கடந்த தேர்தலில் கொடுத்த அதே முறையை இந்த முறை 25 வாங்கிக்கோங்க, ப்ளஸ் ராஜ்யசபா வாங்கிக்கோங்கன்னு சொன்னது தான். பட் ஆனால் இல்லை எங்களுக்கு 35 சீட்டு வேணுங்கிறது தான் காங்கிரஸுடைய பிடிவாதம். அதன் தொடர்ச்சி தான் இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆனதுக்கு காரணம். பட் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா 25லேருந்து 28 அப்படின்னு ஒரு நிலைமை வந்திருக்கு. 28+1 அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக வந்துடுச்சு. இதன் தொடர்ச்சியாக சரி காங்கிரஸும் ரைட்டு 28+1 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சொல்லியிருந்தாங்க, ராஜ்யசபா 2 சீட்டு வேணும், இன்னொரு சீட்டு எங்களுக்கு 2028 நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி திமுக சார்பில் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்களே சார். இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த முறை 4 சீட்டில் ஒன்று தேமுதிகக்கு திமுக கொடுத்துருச்சு. சுதீஷ் வந்து ஒரு வேட்பாளர், ராஜ்யசபா சீட்டு வேட்பாளர் ஆகிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 சீட்டு தான் இருக்குது. 3 சீட்டில் ஒரு சீட்டு வந்து காங்கிரஸுக்கு தர்றதுக்கு திமுக முடிவு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுங்களேன். பட் அடுத்த முறை உங்களுக்கு திருப்பி மீண்டும் வரும்போது 2028 தான் வருது. நம்மளுக்கு ராஜ்யசபா காலியாகிற சீட்டுங்கிறது 28 தான் வருது. அப்போ சிதம்பரத்துக்கு தர்றதுக்கு திமுக ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் அந்த சீட்டுங்கில் தான் 35 30 28ங்கிற ஒரு இந்த மேஜிக் நம்பரில் தான் ஓடிட்டுருக்கு. பட் என்னை பொறுத்தவரை இன்று சரி 28ங்கிறத திமுக ஓகே சொல்லிடுச்சு. காங்கிரஸ் 28 30ங்கிறதுல இன்றைக்கி பேச்சுவார்த்தை முடிந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிதம்பரம் மீண்டும் போய் பேசும்போது ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்துவிடும் அப்படிங்கிறது தான் இன்னையோடைய நிலையாக இருக்குது. ஸோ இப்போ தேமுதிகவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா ஒன்று அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ மாணிக்க தாகூர் இப்படி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு இப்போ வந்த புது கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு இன்னொரு ராஜ்யசபா கேட்கணும், நம்ம கட்சிக்கு சாதகமாக அது வேணுங்கிறதுக்காக இந்த ட்விட்டர் போட்டிருப்பாரா? இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரோட டிமாண்டு திமுக தான் ஏற்றுக்கிறதா இல்லையான்னு திமுக முடிவு எடுக்கிறது. அதனால் தேமுதிகக்கு நீங்கள் ஏன் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு காங்கிரஸ் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கணும், அவ்வளோதான். திமுக வாய்ப்பு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்த கட்சி அன்றைக்கி அந்த இதெல்லாம் பேச முடியாது. இதில் என்ன காரணம்னா இந்த தேர்தலுங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல். இதில் வந்து கண்டிப்பாக பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணியை ஒரு என்ன சொல்லணும்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, இதுவரைக்கும் இல்லாத கட்சிகள் இப்போ தேமுதிகவாக இருக்கட்டும், உதிரி கட்சிகள்னு சொல்லக்கூடிய கருணாசு, இல்லை தமிமுன் அன்சாரி, தனியரசு எல்லாத்தையுமே தங்களுடைய கூட்டணியில் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணது திமுக. அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் என்னென்னா, நீங்கள் 25 சீட்டு அப்படிங்கிறத தாண்டி 25 எம்எல்ஏங்கிற ஒரு நிலைமையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, திமுக 200+ வந்துடும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அதனால தான் இப்போ திமுக வந்து தெளிவாக காங்கிரஸில் ஒன்றுமே சொல்லிகிட்டு இருக்கு, 35க்கெலாம் வாய்ப்பு இல்லை, 28 வாங்க ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி என்ன நிலைமைங்கிறது இன்னும் 2-3 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு, 28 30 அப்படிங்கிறது தெரியும். ஆனால் திமுக இருந்து எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு தானே ஆகும். ஆமாம், இல்லை அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, இதில் பிரச்சனையே என்னென்னா, ராகுல் காந்தி ஒரு பிடிவாதமாக இருக்கார். என்ன பண்ணுறாரு, இல்லை கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தணும், ஸோ அதனால் இந்த முறை நம்ம வந்து 35 சீட்டு 40 சீட்டு கேட்டு வாங்கணும்னு அவருடைய நிலைப்பாடு. பட்டு சோனியா காந்தி அப்படி இல்லை. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அது என்ன. ஸோ அதை வந்து நீ அவசரப்படாத அப்படின்னு தன் பையனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கூட்டணிங்கிறது வேறு, என்ன ஆட்சி இருக்குது, பிஜேபி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் திமுக நம்மளுக்கு தேவைப்படும், அவசரப்படாத. அதனால் இந்த தேர்தலில் அடம் பிடிச்சி தேவையில்லாமல் கூட்டணி இழந்துட வேண்டாம் அப்படிங்கிறது சோனியா காந்தியுடைய நிலைப்பாடு. அவங்க பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதன் நிலைப்பாடு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கொஞ்சம் கீழே இறங்கி ரைட்டு திமுக சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மண்ணிலைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
ஓகே. அதனால் நீங்கள் அம்மாவுக்கும் பையனுக்குமே ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு உரசல் இருந்தது இந்த விஷயத்தில். ஓகே, ஓகே. காரணம் என்னென்னா ராகுல் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். ம். இல்லைன்னா நான் இப்போ சீட்டு கொடுக்கட்டும், கொடுத்தாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்தாரு. காரணம் என்னென்னா ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு டிவிக்கு இருக்குங்கிற ஒரு தைரியம். ம். பட்டு சோனியா காந்தி இல்லைல்ல வேண்டாம், நீங்கள் டிவிக்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் அடுத்தடுத்த விஷயங்களில் வரப்போகிறதில்ல, உன்னோட ட்ராவல் பண்ண போகிறதில்ல. விஜய் சினிமாவுக்கு போயிடுவார், காங்கிரஸுக்கு ஒரு நல்ல கூட்டணி இழந்துடுவார். திமுக சேர்த்துக்காதுல்ல. நீங்கள் டிவிக்கே நம்பி நீங்கள் போயிட்டீங்கன்னா, நேற்று வந்த ஒரு கட்சியோட நம்பி நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால தான் இன்றைக்கி ஒரே நாளில் வந்த ஒரு திடீர்னு டேர்ன் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் சோனியா காந்தி தான் சொல்கிறாங்க. கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணது தான். இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரீஸ் ஜோடங்கரை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்திட்ட அந்த கொடுத்து இந்த சான்ஸை கொடுத்து நீ சீக்கிரம் பேசி முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்று மாலைக்குள் நல்ல முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாணிக்கத்தாவரே சொல்லியிருந்தாரு, எங்களோட கூட்டணி இல்லைன்னா அவங்க வந்து அமைச்சரவையில் உட்காந்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலை மட்டும் அவங்க அப்படியே பெல்ட் அடித்து பேசுகிற மாதிரி இல்லை. ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ணுறனால தான் இப்போ திமுக. ஆமாம். நீ ஏன் ராகுல் காந்தி எல்லாமே தெலுங்கானாவில் இருக்காங்க. அங்கே வந்து தெலுங்கானா ஆந்திராவில் உள்ள புதிய மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் ஒரு வாரம் நடக்குது. மாணிக் தாக்கூர்லேருந்து எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. ராகுல் அங்கே இருந்தார். அங்கே தான் சோனியா காந்தி ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதன் தொடர்ச்சியாக தான் 2 நாளாக அவங்க சோனியா காந்தி ராகுலுக்கு சில அட்வைஸ்களை சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ராகுலோடு இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் இன்றைக்கி யூட்டர்ன் அடித்து ஒரு ட்விட்டு போட்டதுக்கு காரணம் ராகுல் சொல்லியிருப்பார், இல்லை அம்மா சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, அதனால் 28+ இருக்கட்டும், 28+1 இருக்கட்டும், இல்லை 30+ நம்ம முடிவு பண்ணிடணும், இனிமேல் பிடிவாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தெரிந்ததுனால தான் மாணிக் தாக்கூர் இன்றைக்கி ஒரு யூட்டர்ன் அடித்து ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறதுக்கு காரணம் அதாக தான் இருக்குது. ஓகே. இப்போது மக்கள் நீதி மையம் கமலும் அவர்களும் இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு போகிறதா சொல்லப்படுது. இப்போ அந்த பேச்சுவார்த்தை எதில் போய் முடியும் சார்? இல்லை மேம், எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையத்துக்கு 3 சீட்டு கொடுப்பாங்க, 2 இல்லை 3 சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா ராஜ்யசபா கொடுத்துட்டாங்களே கமலுக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 2 அல்லது 3 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ மேஜர் பார்ட்னர் அதில் ஒருத்தர் பார்த்தோன்னா விசிகா இருக்குது, இன்னும் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் வெயிட் பண்ணுறாங்க. முக்கியமான கட்சி அது இருக்குது, இன்னும் கூப்பிடல. காரணம் என்னென்னா விடுதலை சிறுத்தைகளையும் தேமுதிகவையும் கூப்பிடாததுக்கு காரணம் காங்கிரஸுக்கு ஒரு ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசலாங்கிறது திமுகவுடைய ஒரு ஐடியாவாக இருந்தது. அதனால் காங்கிரஸ் இன்றைக்கி முடிவாயிடுச்சுன்னா அடுத்தடுத்த நாட்களில் விடுதலை சிறுத்தைகள் என்ற தேமுதிகவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டுரும். ஆமாம். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் எல்லாத்துக்கூடயும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போ பாமக மட்டும் தனிச்சு நின்றுருக்கு. இப்போ அவங்க யார் கூட சார்? இப்போ இல்லை, பாமகங்கிறது அன்புமணி தானே. அன்புமணி பாமக என்ன காரணம்னா தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய அங்கீகாரம் அன்புமணிக்கு தான் சொல்லிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இருக்கிறது ராமதாஸுடைய சூழ்நிலை என்ன, அவர் என்ன சொல்கிறார், நான் 3 நாளில் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபி ராமதாஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை அப்பாவுக்கும் பையனுக்குள்ள இந்த உரசலுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் 2-3 நாட்களில் முடிவு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது யார் எந்த கூட்டணி சேர போகிறாங்கன்னு இன்னும் சற்று 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பார்ப்போம் சார் யாருக்கு எந்த கூட்டணி. நன்றி சார். நன்றிம்மா.